அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்செக்ஸ் பத்தி ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய இண்டிகேட்டரோட எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அது மாதிரியான வீடியோலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இன்னைக்கு எக்ஸ்பைரி டே சென்செக்ஸில் இந்த புட்டு பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. இவ்வளவுமே ஆல்மோஸ்ட் 83. பாருங்க, நம்ம மார்னிங் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றோம். இது இந்த ரெட் பேண்ட், இந்த ஏடிஆர் வச்சு நம்ம கிரியேட் பண்ற பேண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருது, காலையிலே தெரியுது இவன் கீழே போக போறான் அப்படின்னு. இங்க கிரீன் பேண்ட் இருக்கு, அப்ப இவன் மேல போக போறான்னு தெரியுது. ஸோ ரெண்டுலையுமே நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் நம்மளுடைய இண்டிகேட்டர். பாருங்க, இவன் என்ட்ரி கொடுத்த உடனே எக்ஸிட் ஆகிட்டான். சரியா, நம்மளுக்கு பெரிய லாசஸ் ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் வரும். அடுத்து எல்லாமே ரெட் கேண்டில் வரிசையா வருது, செல் ஆகுது, செல் லிக்விடிட்டி கிரியேட் ஆகுது. அப்படியே பாருங்க, இங்க இந்த இடத்துல என்ன நடக்குது, இங்க பாருங்க, இங்க ரெட் பேண்ட்ல இருக்கு. அப்ப நம்ம ஆப்போசிட்ல பை எதிர்பார்க்கலாம். சரியா, இங்க பாருங்க, ஆப்போசிட்ல பை சிக்னல் வருது. இவனும் ரெட் பேண்ட்ல இருக்கான். அப்ப நம்ம இங்க இறங்கும் போது என்ன ஆகுது, ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும், அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரி டேனால இம்மிடியேட்டா என்ட்ரு ஆகிட்டு இம்மிடியேட்டா எக்ஸிட் ஆனா கூட இம்மிடியேட்டா 100 பாயிண்ட், 40 ரூபாய் இருந்த ஸ்டாக்கு 100 ரூபாய் வருது. இமேஜின் பண்ணி பாருங்க. அதே மாதிரி மறுபடியும் கீழே போய்கிட்டே இருக்கான். அடுத்த இவன் எதுல இருக்கான், கிரீன்ல இருக்கான். இந்த ரோடு கிரீன்ல இருக்கு. ஸோ இன்னொரு சிக்னல் எங்க ஆகுது, டார்கெட் எங்க ஆகுது, ஒரு 100 பாயிண்ட் எப்படி நடக்குது பாருங்க. 80 ரூபாய் இந்த ஸ்டாக்கு 180 ரூபா போகுது. 83 ரூபா இந்த 183 ரூபா போகுது. சரியா, ஸோ எப்படி ஒரு எக்ஸ்பைரி டேல ஒரு ஸ்கில் இருக்கவங்க ட்ரேடிங் பண்ணலாம். நம்ம பொறுத்தவரை எக்ஸ்பைரி டே ட்ரேடிங் கிடையாது. பட் பாருங்க, 100 பாயிண்ட் தான். ஜஸ்ட் அசியூம் பண்ணுங்க, 20 ஒரு லாட்டுக்கு 20 எவ்வளவு வருதுன்னு நான் கணக்கு பண்றேன். உங்களுக்கு எதுவும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, நீங்க கனெக்ட் பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க. இப்ப திஸ் இஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் இவ்வளவு 833. சரியா, இப்ப 833ல எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளவு லாட் வாங்க முடியும், டிவைடட் பை 20, 41 லாட் வாங்கலாம். 41 இன்ட்டு 20, அப்ப 820 வரைக்கும் நம்ம குவான்டிட்டி பை பண்ண முடியுது. எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. எப்படி இது நடக்குது எக்ஸ்பைரி டேல. சரிங்களா, ஸோ இது நாம யாருக்குமே பை செல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் பண்ணல. நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மட்டும் தான் காட்டுறேன் நான். சரிங்களா, இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா எனக்கு பிங் பண்ணுங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம என்றாலும் சரியா, இங்க எக்ஸிட் ஆகும்போது ஒரு 30 பாயிண்ட் லாஸ் ஆகும். 30 பாயிண்ட் போனா கூட இங்கேயும் ஒரு 30 பாயிண்ட் போனா கூட, மேக்சிமம் 50 பாயிண்ட் போனா கூட 50 பாயிண்ட் ப்ராஃபிட். சரிங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி படி எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டை கொண்டு வர முடியாத மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, நன்றி.